எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க டெக்னிக்ஸ்னா பார்த்தீங்கன்னா வந்து கால்காம் நிறுவனம் வந்து அஃபிஷியலா வந்து ஜியோ ஃபீச்சர் ஃபோனுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எலோட டாரிஃப் எல்லா ரேட்டும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் சாகஸ்மான டெக்னிக்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. நேற்று வந்து கால்காம் நிறுவனம் வந்து புதுசாக ஒரு ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன ட்வீட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜியோவோட ஃபேமிலியில் சேர்ந்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா வந்து ஜியோட ஃபியூச்சர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்களோட 205 ப்ராசஸர் வந்து ஒன் ஆஃப் த ஃபோனில் வந்து ஃபியூச்சர் ஃபோனில் வரப்போகுது சொல்லிட்டு அவங்க பெரிய ஒரு பெருமையோட வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்னாப்ஷாட் கூட இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம். அதனால சொல்ல போனால் 12 மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மாடல்லேருந்து 2-3 மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 205 ப்ராசஸர் வந்து ஏன்னா ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரை பற்றி நான் சொல்ல விருப்பப்படல. ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டான ப்ராசஸர். அதுமாதிரி ஃபியூச்சர் ஃபோனில் வந்து ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர் வரும்போது வந்து ரொம்ப ஃபோனும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போனால் வந்து கால்காமோட ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபீச்சர் ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்க மாட்டீங்கன்னா இப்போ இந்த பட்ஜெட்லேருந்து 1500 ரூபாய்க்குள்ள கொடுக்குற பட்ஜெட்டில் வந்து நல்ல ஒர்த்தபுளான ஃபோனாக இருக்குமான்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்என்எல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோட ஆஃபர் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆஃபர் போட்டி போட்டு கொடுத்த அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா சக்காமார் தில்கோல் கே போல்னு சொல்லி ஏகப்பட்ட ஆஃபர் வந்து போட்டி போட்டு கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல போனால் வந்து உங்களுக்கு வந்து 395 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் லான்ச் பண்ணாங்க. அந்த 395 ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா as well as பார்த்தீங்கன்னா வந்து 2GB நெட், அது மட்டும் இல்லாமல் 3000 பிஎஸ்என்எல் அது மட்டும் அதர் மினிட் பார்த்தீங்கன்னா 1800 மினிட்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து முன்னாடி இருந்து டேரிஃப் பிளான் 71 நாள் வந்து 56 நாளைக்கு வந்து மாத்திட்டாங்க. அதனால வந்து நேத்திலேருந்து வந்து பிளான் மாறிடுச்சு. முன்னாடி யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு பிளான் கண்டினியூ ஆகும். நேற்று யார் புதுசாக ரீசார்ஜ் இல்லை இன்னைக்கு யார் ரீசார்ஜ் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து 395 பிளான்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 56 நாளைக்கு மட்டும்தான் ரீசார்ஜ் ஆகும், 71 நாளைக்கு ரீசார்ஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் 333 பிளான்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி 3GB நெட் ஏறிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அதுவும் 71 நாளைக்கு ரீசார்ஜ் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 333 ரூபா பிளான். இதுக்கப்புறம் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 2GB நெட் தான் யூஸ் பண்ண முடியும். அது 56 நாளைக்கு தான் வந்து வேலிட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதுல அன்பார்ச்சுனேட்லி சேடான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 444 சக்காமார் ஆஃபர் வந்து இப்பதான் ஒரு மாதம் முன்னாடி தான் அந்த ஆஃபர் கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த பிளானை டோட்டலி இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நடுவில் யாரெல்லாம் சக்காமார் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டினியூ ஆகும். இதுக்கப்புறம் சக்காமார் ஆஃபர் வந்து 4GB ஆஃபர் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாது. அந்த ஆஃபர் வந்து டோட்டலி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்தால பிரைஸ் ஏறிச்சு, என்ன காரணத்தால ஆஃப் ஆக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து புதுசா ஆஃபர் வந்து அமலுக்கு வந்ததால வந்து ஏகப்பட்ட ஆஃபர் வந்து ரேட்டும் ஏற வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் ரேட்டும் வந்து ஹையர் ஆன மாதிரி தான் இந்த ஒரு சுச்சுவேஷனாக தான் பிஎஸ்என்எல் டாரிஃப் எல்லா வேலிட்டி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த ஆஃபர் பெஸ்டான ஆஃபர் தான் நான் நினைக்கிறேன். பிஎஸ்என்எல் உங்க ஊர்ல டாரிஃப் எப்படி இருக்கு, சக்காமார் ஆஃபர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பிஎஸ்என்எல் ஆஃபர் நல்லா இருக்கா, ஜியோ ஆஃபர் நல்லா இருக்கா, நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணி சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவோட Z2 ஃபோர்ஸ் ஃபோன் வந்து நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க. நாளைக்கு லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இதோட லீக்கான இமேஜ் வந்து இன்னைக்கு அஃபிஷியல் லான்ச் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பேக்ல வந்து டியூல் ரேர் கேமரா வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து நிறைய பேர் சந்தேகம் இருந்துச்சு எப்படி ஃபோன் இருக்க போது அமைப்பு இப்படி இருக்கும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா வந்து அதுக்கேற்ற மாதிரி பேக்ல பாத்தீங்கன்னா வந்து டியூல் கேமரா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு மாடல். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிகேஷன் ஓவரால் சொல்றேன். நாளைக்கு 4 மணி நேரத்துக்குள்ள வந்து கண்டிப்பா நான் இதுல வந்து உங்களுக்கு மை ஒப்பீனியன் வீடியோ கண்டிப்பா வந்துடும். ஆனா இதோட ஸ்பெசிபிகேஷன் சொல்ற பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போனா வந்து கோட் HD ஷட்டர் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இன்க்ளூடட் பாத்தீங்கன்னா வந்து ஸ்னாப் டிராகன் 835 ப்ராசஸர் வருது. அது மாதிரி 4GB RAM 64GB இன்டர்னல், அது மட்டும் இல்லாம 128GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இதுல பேட்டரி பேக்கப்ஸ் தான் ரொம்ப மோசமா இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து 2730 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் மொபைல் இதுதான் வேர்ஸ்டான பேட்டரி நான் சொல்வேன். ஏன்னா வந்து மோட்டோரோலால பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறைகள் ஏதாவது வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதோட ஃபோனோட ப்ரைஸ் மட்டும் அப்ராக்சிமேட்லி எனக்கு இப்போதைக்கு தெரியல. நாளைக்கு லான்ச் ஆனோன்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் அப்டேட் நாளைக்கு டெக்னிக்ஸ் சொல்லலாம். இந்த மோட்டோ ஃபோன் வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்லி இருக்கு, இவ்வளோ பெரிய அழகான ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சொத்தை பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி தான். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் வந்துச்சுன்னா வாங்க மாட்டீங்கன்னா மோட்டோ ஃபோன் வச்சிருக்கேன், மோட்டோ ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் மறந்துடாதீங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ காலர்
Truecaller பத்தி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு உபயோகப்படுற ஒரு Truecaller பத்தினா இப்போ புதுசா ஒரு அப்டேட் வந்து புது அப்டேட் எதுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு 8.21க்கு வந்து அப்டேட் புதுசா வந்திருக்கு. நல்ல ஒரு அப்டேட் தான். பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து ஸ்பாம் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து இல்ல ஸ்பாம் ஆனது வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருந்தது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ SMS அது மாதிரி கால்லாம் வந்தீங்கன்னா தனியான ஸ்பாம் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி இருக்கு. அது மாதிரி இன்டர்ஃபேஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் மாத்திருக்கான்னு சொல்றாங்க. அதனால வந்து Truecaller யாரால யூஸ் பண்றீங்க, புது அப்டேட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, Truecaller உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த லாஸ்ட் டெக் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து போன மாதம் ஒரே ஒரு சைனா மேக் கம்பெனி வந்து ஜோப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஜோப்போட மாடல் பார்த்தீங்கன்னா ஜோப்போ ஸ்பீடெக்ஸ்னு சொல்லிட்டு ஃபோனு. இந்த ஃபோன் வந்து இந்த வருடம் இப்போ சொல்ல போனால் இந்தியாவில் பட்டியலில் ஒன்று வந்திருக்கு. என்ன பட்டியல் பார்த்தீங்கன்னா வந்து டியூல் ஃபேஸ் கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரேர் கேமராவில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவில் சீப்பஸ்டான மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து 9499 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து பட்டியலில் வந்திருக்கு. ஆனால் இதோட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி ரொம்ப ஸ்பெஷலான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 13 மெகா பிக்சல் பேக் கேமராவில் வருது. இப்போ உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சல்ஸ் வந்து வைட் ஆங்கிள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இன்க்ளூட் பண்ணி 5.5 இன்ச்சில் வருது. மீடியாடெக் ப்ராசஸர் 6753 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. 3GB RAM 32GB இன்டர்னல் 128GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணலாம். பேட்டரி பேக்கப் 2680 mAh பேட்டரி வோஸ்ட் தான். இந்த ஃபோன் வாங்கலாம் வாங்க வேணாம்னு சொல்லி நான் கமெண்ட் சொல்ல மாட்டேன், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஜோப்போட ஃபோன் வந்து ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குன்னு சொல்றாங்க. எந்த வெப்சைட் கிடைக்குன்னு ஐடியா இல்லை. ஆனால் நியூஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் சொல்ல போனால் டாப் 10 பார்த்தீங்கன்னா வந்து 5 டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு பிரத்திகமாக இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். சொல்ல போனால் வந்து எல்லா டெக்னிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸான டெக்னிக்ஸ். சொல்ல போனால் வந்து ஜியோவோட நியூஸும் சரி இல்லை BSNL நியூஸும் சரி எல்லாமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாச்சு. உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் சுவாரஸ்யமாக சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் மறந்துடாங்க. மேற்கொண்டு இந்த டெக்னிக்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு இந்த டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு நம்ம சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாருக்கோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் அழுத்த மறந்துடாங்க. மேற்கொண்டு நம்ம வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் ப்ளஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டி சேனல் ஃப்ரம் அஹமத். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.